நள்ளிரவு நேரம் மக்கள் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வீடுகள் எல்லாம் இடிஞ்சு விழுது. சுற்றியும் இருக்கக்கூடிய இடங்கள்ல நில அதிர்வு உணரப்படுது. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறதே அங்க இருக்கக்கூடிய மக்கள் உணர்றாங்க. அடுத்த நாள் காலையில இது செய்தியாகுது. 5400க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிஞ்சு சேதமாகியிருக்கு. சில வீடுகள் தரைமட்டமாகியிருக்கு. 1400க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க. 3000த்திற்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்காங்க. இது எல்லாமே ஒரே இரவுல ஆப்கானிஸ்தான்ல நடக்குது. இப்ப அதனுடைய நிலை என்னவா இருக்கு, எதனால அங்க இவ்வளவு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு, இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆப்கானிஸ்தான்ல கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படுது. இந்த நிலநடுக்கம் 6.0 மேக்னிடியூட் அளவுல பதிவான இந்த நிலநடுக்கம் நடந்து முடிஞ்சது குனார் அப்படின்ற ஒரு மாகாணத்துல தான். நம்ம இங்க மாநிலம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஆப்கானிஸ்தான்ல மாகாணம்னு சொல்லுவாங்க. குனார் அப்படின்ற ஒரு மாகாணத்துல தான் இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது முதல்ல 6.0 மேக்னிடியூட் அளவுல ஏற்படுது. இது ஏற்பட்ட அடுத்த சில நிமிடங்கள்லயே பாத்தீங்கன்னா நங்கர்ஹார் அப்படின்ற இடத்துல அடுத்த 4.5 மேக்னிடியூட் அளவிலான இன்னொரு நிலநடுக்கமும் ஏற்படுது. இது எல்லாமே ஆப்கானிஸ்தானுடைய கிழக்கு பகுதியில் நடக்குது. அதாவது இந்தியா இங்க இருக்கு, இந்தியா ஒட்டி பாகிஸ்தான், பாகிஸ்தானை ஒட்டி ஆப்கானிஸ்தான், இப்படி இருக்குல்ல. அப்ப ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் ஒட்டக்கூடிய அந்த இடத்துல தான் கிழக்கு பகுதியில இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது பதிவாகி இருக்கு. இந்த நிலநடுக்கத்துல 1400க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க. 3000த்திற்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்காங்க. அண்ட் 5400 வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அபிஷியலா ஆப்கானிஸ்தானுடைய ரூலிங் கவர்மெண்டா இருக்கக்கூடிய தாலிபான் கவர்மெண்ட்னுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஜபிஹுல்லா முஜாஹித் இது தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காரு. ஆப்கானிஸ்தானுடைய எர்த்குவேக் ட்ராக் ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 1991ஆம் ஆண்டு ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படுது. இதனுடைய அளவு பாத்தீங்கன்னா 6.9 மேக்னிடியூட் அளவுல வருது. இதுல 800க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போறாங்க. இது ஹிந்து குஷ் அப்படின்ற இடத்துலதான் இது நடக்குது. ஹிந்து குஷ் அப்படிங்கிறது மலை தொடர்புகள் இருக்கக்கூடிய ஒரு இடமா ஆப்கானிஸ்தான்ல பார்க்கப்படுது. அதாவது இந்தியாவில இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய அந்த மலை தொடர்புகளுக்கு இடுக்குலதான் இந்த ஹிந்து குஷ் இருக்கு. இந்த இடத்துல 1991ஆம் ஆண்டு 800க்கும் மேற்பட்டோர் இறக்கக்கூடிய 6.9 மேக்னிடியூட் அளவுல ஒரு எர்த்குவேக் நடக்குது. அதனை தொடர்ந்து 1998ஆம் ஆண்டு அடுத்தடுத்து 2 நிலநடுக்கங்கள் ஒரு சில குறிப்பிட்ட மாதங்கள்லயே நடக்குது. இது ரெண்டுத்தையுமே சேர்த்து கிட்டத்தட்ட 7500 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா 2002, 2015 சொல்லிட்டு இந்த 2 ஆண்டுகளுமே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிந்து குஷ் அப்படின்ற மலை தொடர்பு இருக்கக்கூடிய இடத்துலதான் இந்த எர்த்குவேக்குமே மீண்டுமே பதிவாகுது. ரெண்டுத்தினுடைய அளவு பாத்தீங்கன்னா 2002ல ட்வின் எர்த்குவேக், அதாவது இரட்டை எர்த்குவேக் வருது, நிலநடுக்கம் வருது. அதுல 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போறாங்க. அடுத்தபடியா 2015ல 7.5 மேக்னிடியூட் அளவுல வருது. இதுல 400க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போறாங்க. இதன் பிறகு 2021ஆம் ஆண்டு வரைக்கும் எந்த நிலநடுக்கங்களும் பதிவாகல. 2021ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானை தாலிபான் அரசு கைப்பற்றுறாங்க. அதை தொடர்ந்து 2022, 2023 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த 2 ஆண்டுகள்லயுமே நிலநடுக்கம் அப்படிங்கிறது பதிவாகுது. 2022ஆம் ஆண்டு 1000 பேர் இறந்து போறாங்க. இதனுடைய அளவு பாத்தீங்கன்னா 6 மேக்னிடியூட் அளவு. 2023ல 6.3 அளவு மேக்னிடியூடுக்கு இந்த நிலநடுக்கம் வந்திருக்கு. இதுல 2000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க. சரி, ஓகே, இத்தனை நிலநடுக்கங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னும் போது அங்க ஏன் உயிரிழப்புகள் எல்லாமே 1000த்திற்கும் மேல இருக்கு, 2000த்திற்கும் மேல இருக்கு? 1998ல 7500 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஏன் இவ்வளவு டெத் ரேட்ஸ் அங்க பதிவாகுது அப்படின்னு கேட்டோம்னா, முதல்ல அங்க இருக்கக்கூடிய ஜியோகிராபிக் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துடணும். ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில இருக்க மாதிரியோ இல்ல பல நாடுகள்ல இருக்க மாதிரியோ ப்ராப்பரா ஒரு பில்டிங்கை எப்படி எல்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவில் இன்ஜினியர்ஸை வச்சியோ இல்ல ப்ராப்பர் ஒரு பில்டர்ஸை வச்சியோ
வச்சியோ அவங்க ஒரு பிளான் பண்ணி ஸ்ட்ரக்சர்டா கட்ட மாட்டாங்க. அங்க இருக்கக்கூடியவர்கள் யாருமே வந்து பில்டர்ஸ் அஃபோர்ட் பண்ணி பில்டிங்ஸ் கட்டக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ந்தவர்கள் இல்லாததுனால அங்க இருக்கக்கூடிய மணலையும் கற்களையும் வச்சு அவங்களே ஒரு கூடாரம் மாதிரி அமைச்சுப்பாங்க. அதுதான் அவங்களுடைய வீடுகளாகவும் இருக்கு. அண்ட் இந்த முறை நடந்த இந்த நிலநடுக்கத்திலையும் அது ஒரு காரணமாவே சொல்லப்படுது. ஏன்னா சுத்தியும் வெறும் மணல் மற்றும் கற்களினுடைய வீடுகளா இருக்கிறதுனால நிலநடுக்கத்தினால இது ஈஸியாவே வந்து ஷேக் ஆகி அவங்க மேல விழுந்துடுச்சு. அவங்க மேல சைட்ல இருக்கக்கூடிய இந்த 4 சுவர்களும் விழுந்ததுனால ரூஃப் ரொம்ப ஈஸியா வந்து ஃபால் ஆகி அவங்க மேல விழுந்துடுச்சு. அண்ட் இப்படி வீடுகள் இடிந்து தரைமட்டமா இருக்கிறதுனால தான் அங்க இருக்கக்கூடிய மக்களை சீக்கிரமாவே அந்த இடத்துல இருந்து இவாக்குவேட் பண்றது, இன்ஜூர் ஆனவங்களை எடுக்கிறது, இல்ல இறந்து போனவங்களுடைய பாடிஸை ரெக்கவர் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிந்து குஷ் அப்படின்ற ஒரு இடத்துல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 3 முறை நிலநடுக்கம் அப்படிங்கிறது பதிவாகி இருக்கு இது வரைக்கும். இப்ப இந்த முறை எப்படி இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, நிலநடுக்கம் அப்படிங்கிறதே வந்து டெக்டானிக் பிளேட்ஸ்னுடைய அடிப்படையில தான் இது ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் பிளேட்ஸ், யுரேஷியன் பிளேட்ஸ், ஆஸ்திரேலியன் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு அடியில் நிறைய இருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ரெண்டுமே ஒன்னோடு ஒன்று மோதும் போது தான் நிலநடுக்கம் அப்படின்ற ஒரு விஷயமே ஏற்படுது. இந்த முறையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் பிளேட்டும் அப்புறம் யுரேஷியன் பிளேட்டும் மோதும் போது தான் அது ஹிமாலயாஸ், அதுக்கப்புறமா வந்து அந்த ஹிந்து குஷ் ரேஞ்ச், அதாவது இமயமலை மற்றும் இந்து குஷ் மலை தொடர்பு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மோதி அதனால ஏற்பட்ட நில அதிர்வுகள் தான் இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலநடுக்கத்துக்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பாதிக்கப்பட்ட இந்த குனார் மாகாணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிமோட் ஏரியாவா இருக்கு. ஸோ ரிமோட் ஏரியா அப்படிங்கிறதுனால ப்ராப்பரான ஒரு ஆக்சசிபிலிட்டி இல்லை, அங்கே மொபைல் ஃபோன்ஸ் யாரும் யூஸ் பண்றது கிடையாது, செல்போன் டவர்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களை ரீச் பண்றது அப்படிங்கிறது, கான்டாக்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமமா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம வீடுகள் தரைமட்டமாகி இருக்கிறதுனால அந்த இடத்துக்குள்ள போய் அவங்களை மீட்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஏற்கனவே நிலநடுக்கம் அப்படிங்கிறது 3 வகையா பிரிக்கப்படுது. ஒன்று ஷாலோ எர்த்குவேக், டீப் எர்த்குவேக், இன்டர்மீடியேட் எர்த்குவேக். இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்ல வந்திருக்கக்கூடியது ஷாலோ எர்த்குவேக். இது 3த்துக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, டீப் எர்த்குவேக் அப்படிங்கிறது தரை மட்டத்துல இருந்து ரொம்ப ஆழமா டீப்பா இருக்கும். அதுதான் ஆழமான நிலநடுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. தரை மட்டத்துல இருந்து ரொம்ப ஆழமா ஒரு குறிப்பிட்ட ஒரு கிலோமீட்டருக்கும் அடியில தான் இதனுடைய நிலநடுக்கம் ஏற்படுது அப்படிங்கிறதுனால இதனுடைய அதிர்வுகள் நிலத்துல பெருமளவுல தெரியாது. லேசான ஒரு அதிர்வுகள் தான் இருக்கும். இந்த லேசான அதிர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி மேக்னிடியூட் லெவலுமே வந்து ரொம்ப கம்மியான அளவுல தான் பதிவாகும். அதனால இது டீப் எர்த்குவேக்னு சொல்றாங்க. பாதிப்புகள் பெருசா இருக்காது. ஷாலோ எர்த்குவேக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆழமற்ற நிலநடுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஆழமற்ற நிலநடுக்கம் அப்படின்னா ரொம்ப கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல இருந்து நிலப்பகுதியில இருந்து ரொம்ப ஆழமான இடத்துல வந்து இது தெரியாது. கொஞ்சம் மேற்பரப்புல, ஆழமே இல்லாத மேற்பரப்புல தான் இதனுடைய நிலநடுக்கம் அப்படிங்கிறது அதிகமா பதிவாகும். அந்த நேரத்துல அதிர்வுகளுமே ரொம்ப அதிகமா இருக்கும், மேக்னிடியூட் லெவலுமே ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால இது ரொம்ப சக்தி வாய்ந்த நிலநடுக்கமா இந்த ஷாலோ நிலநடுக்கம் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. இன்டர்மீடியேட் அப்படிங்கிறது ரெண்டுத்துக்குமே இடைப்பட்ட ஒரு நிலை. ஸோ இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்ல வந்திருக்கக்கூடிய இந்த ஷாலோ ஆழமற்ற நிலநடுக்கம் அப்படிங்கிறது தான் இவ்வளவு பாதிப்புக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்கானிஸ்தானுக்கு ஃபண்டிங்லாம் எப்படி போகுது, ரெஸ்கியூ டீமுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்றாங்களா, மற்ற நாடுகள் இந்த நிலநடுக்கத்தை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஐநாவினுடைய செயலாளர் ஆண்டோனியோ குட்டேரஸ் ஒரு அறிக்கையை விட்டாரு. எங்களுடைய நிறுவனம், அதாவது ஐநா வந்து தொடர்ந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளோட பேச்சுவார்த்தையில தான் இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை இமிடியேட்டா நாங்க வந்து அக்சஸ் பண்ற மாதிரி எங்கள் தரப்புல இருந்து என்ன மாதிரியான உதவிகளை கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து ஃபண்டா இருக்கட்டும், இல்லை எமர்ஜென்சி நீட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யூகேல இருந்தும் ஐநாவுக்கு நாங்க உதவிக்கரம் நீட்டுறோம். ஐநாவோட இணைந்து நாங்க வந்து ஆப்கானிஸ்தானுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அங்க இருக்கக்கூடிய மக்களை மீட்கிறதுக்கான பணிக்கு நாங்க உதவுறோம், எங்களால முடிஞ்சது அப்படின்னு சொல்லி $1.35 மில்லியன் வந்து கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாம இந்தியா தரப்புல இருந்தும் உதவிக்கரம் நீட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுமே சொல்லியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான்ல தேவையான மக்களுக்கு வந்து நாங்க உதவிக்கரம் நீட்டுறோம், அவங்களுக்கு தேவையான நிவாரண பொருட்களாக இருக்கட்டும், இல்லை வந்து காபூல்ல அந்த மக்களுக்கான தற்காலிக குடியிருப்புகளா ஒரு 1000 மக்களுக்கு நாங்க உதவி செய்யறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பல்வேறு விஷயங்கள்ல நாங்க உதவுறோம் அப்படின்னும் இந்தியா தரப்புல இருந்தும் சொல்லப்பட்டிருக்கு. யூகே, இந்தியா உள்ளிட்ட சில நாடுகளை தாண்டி ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயுமே வந்து பலரும் உதவிக்கரம் நீட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆப்கானிஸ்தானுடைய கிரிக்கெட் டீம், அவங்களுடைய கிரிக்கெட் போர்ட்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ், லீடர்ஷிப் லெவல்ல
இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ், கிரிக்கெட் பிளேயர்ஸ், ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த குனார் மாகாணத்துக்காக நாங்க கூட நிக்கிறோம்னு சொல்லி அவங்களுக்கான உதவிகளையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. ஆப்கானிஸ்தானுக்கு இது எந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான ஒரு நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா 2021ஆம் ஆண்டு வலுக்கட்டாயமா தாலிபான் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றுறாங்க. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் உண்டது. அங்க இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்து போனாங்க. இப்படித்தான் வலுக்கட்டாயமா ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்களுடைய கவர்மெண்ட்டை அமைச்சு ஆப்கானிஸ்தானை கைப்பற்றினாங்க தாலிபான்கள். ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் அரசு நிறுவப்பட்ட அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா இது 3வது முறை ஏற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மிக மோசமான நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல ஏற்பட்ட உயிரிழப்புகளா இருக்கட்டும், இல்ல அங்க ஏற்பட்ட பொருட்சேதங்களா இருக்கட்டும், இது எல்லாத்துல இருந்தும் ஆப்கானிஸ்தான் எப்படி மீண்டு வர போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான நாடுகளுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு நாடா இருக்கு. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலமா ஆப்கானிஸ்தானுக்கு உதவிக்கரம் நீட்டி வந்த அமெரிக்கா, அதாவது 2021ஆம் ஆண்டு தாலிபான் அரசு வந்ததுல இருந்து அமெரிக்கா தரப்புல இருந்து தான் பெருமளவிலான ஒரு ஃபண்ட் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானுக்கு போயிட்டு இருந்திருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கடந்த ஜனவரி மாதம் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றதுல இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு போகக்கூடிய அந்த நிதி அப்படிங்கறத ரொம்பவே கணிசமா அமெரிக்கா குறைச்சிட்டாங்க. இதனால ஆப்கானிஸ்தானுடைய நிலை அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. அப்படியான ஒரு மோசமான நிலையில இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல இன்னைக்கு ஒரு நிலநடுக்கத்துல மாட்டிருக்கு ஆப்கானிஸ்தான் அப்படின்னா அதுல இருந்து எப்படி மீண்டு வர போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. சோ 2021ஆம் ஆண்டுல இருந்தே ஆப்கானிஸ்தான் ஒரு பலகீனமான பொருளாதார சூழல்ல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அது பத்தாவதுக்கு நிதி போதுமான அளவுக்கு கிடைக்காததுனால நிதி உதவிக்காக பல்வேறு இடங்கள்லயுமே இவங்க தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க. சோ இதுவே ஒரு பக்கம் இவ்வளவு நெருக்கடியா இருக்கும் போது தாலிபான் அரசு வந்ததுக்கு பிறகு பாகிஸ்தான்ல இருந்தும் ஈரான்ல இருந்தும் பல்வேறு மில்லியன் கணக்கான மக்கள் இங்க படையெடுத்து வலுக்கட்டாயமா ஆப்கானிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க, வரவழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியும் இது இந்த நிதி நெருக்கடியை இன்னும் மோசமாகிடுச்சு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இவ்வளவு நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியில தாலிபான் ஆட்சியாளர்கள் சர்வதேச உதவியை தேடுறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கான உதவி கிடைச்சிருமா, இதுல என்ன சிக்கல் இருக்கு இன்னமும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வேறு நாடுகள் தாலிபான் அரசை ஒரு அரசாவே அங்கீகரிக்கல. ரஷ்யாவை தவிர, ரஷ்யா மட்டும்தான் தாலிபான் அரசை ஒரு அரசாவே அங்கீகரிச்சு அதனோட பேச்சுவார்த்தையில இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சீனாவும் பெய்ஜிங்ல இருக்கக்கூடிய தாலிபான் தூதரகத்தை மட்டும்தான் சைனாவுமே அங்கீகரிச்சிருக்காங்களே தவிர இங்க ஆப்கானிஸ்தான் காபூல்ல இருக்கக்கூடிய தாலிபான் அரசை அவங்க அதிகாரப்பூர்வமா எங்கேயுமே அங்கீகாரம் செய்து பேசவும் இல்லை, எதுவும் கோட் பண்ணி சொல்லவும் கிடையாது. இப்படி தாலிபான் அரசாங்கத்தை ஆப்கானிஸ்தானுடைய சட்டப்பூர்வமான ஆட்சியாளர்கள் அப்படின்னு அங்கீகரிக்காத எந்த நாடுகளுமே அவங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுறது அப்படிங்கிறது கடினம் அப்படின்னாலும் கூட அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்காக இவங்க எல்லாருமே ஒன்றா கை கோர்ப்பாங்க. குறிப்பா ஐநாவோட கை கோர்த்து உதவிக்கரம் நீட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறதையும் பல்வேறு தரப்பினர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.